ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையை பற்றியது. பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்களுக்காக நினைவுக்காக அன்னைக்கு நம்ம அவங்கள வணங்கி செய்யக்கூடிய தர்ப்பணம் பூஜை மிகவும் ரொம்ப நல்லது. அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அமாவாசை போல் குலதெய்வத்துக்கு போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு பலிதமாகும். அப்பேற்பட்ட அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாக அமாவாசைன்னாவே ரொம்ப பிரசித்திமானது. அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நம்ம அவங்களுக்காக செய்யக்கூடிய விரதங்களை அவங்க நேராக ஏற்றுக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் இந்த முன்னோர்களுடைய நம்ம பிதுர் தாபம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கலை, குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படின்னும் போது நம்ம ஜோதிடர்கள் பார்க்கும்போது இப்போ பிதுர் சாபம் இருக்குது, முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இருக்கக்கூடிய சாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருந்து தர்ப்பணம் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, புண்ணாக்கு, தவிடு, தீவனம், இந்த மாதிரி புல்லு இதெல்லாம் கொடுத்து அதுக்கு பசுமாட்டை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த சொன்ன தீவங்கனங்கள்லாம் கொடுத்து அதை நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. குடும்பத்தோடு அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை தீபம் அவள் கையில் ஏற்றலாம். இல்லை அவள் வெளியில் இருக்கா, பசங்க வெளியில் இருக்கா, பெற்றோர்கள் இருக்கா அப்படின்னா அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிகிட்ட நம்ம பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ, முருகன் கோயிலோ, சிவன் கோயிலோ, பெருமாள் கோயிலோ, அம்பாள் கோயிலோ எது பக்கத்தில் நமக்கு சௌரியப்படுதோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இல்லை அதுலேயும் போக முடியல அப்படின்னா அதை நினச்சி நம்ம வீட்லேயே நம்முடைய பூஜை அறையில் ஏற்றிக்கலாம். அதே போல் நம்ம அந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம குளிச்சிடுறோம். காலையிலே நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் கடல் இருந்தால் கடலில் இருக்க நதிகள் இருக்கக்கூடிய இடங்கள், அதுபோல் குளம் இருக்கக்கூடியது ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் அங்கேயே ஸ்நானம் பண்ணிட்டு கூட அங்கே தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அது மாதிரி முடியாதே அப்படின்றவா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே கூட அதை குளிச்சுக்கலாம். இந்த காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம், இது மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு தீர்த்தம்லாம் எடுத்து வச்சுருப்போம் பூஜை அறையில். இதெல்லாம் இந்த மாதிரி நாளில் விட்டுட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம குளித்த ஒரு பலன்கள், அந்த பூஜை பண்ண பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் ஏழை எளியோருக்கு அன்னதானம் பண்ணலாம். அந்த காவி வஸ்திரங்கள் கட்டின சன்னியாசிகள், சாதுக்கள் இந்த மாதிரி உள்ளவாளுக்கெல்லாம் வஸ்திரங்கள் கொடுக்கலாம். அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பண உதவி பண்ணலாம். அன்னதானம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களும் நமக்கு பலிதமாகும். அதனால் பொதுவாக ஆடி அமாவாசை அப்படின்னாவே எப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இப்போ அமாவாசை அப்படின்னா விரதம் இருக்கோம், காக்காய்க்கு வைக்கிறோம். நம்ம பொதுவாகவே நம்ம தினமும் காக்காய்க்கு வைக்கிறோம். அன்றைக்கி ஆடி அமாவாசையில் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. சனீஸ்வரனுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இதுக்காகவும் நம்ம காக்காய்க்கு வைக்கிறது உண்டு. அதனால் இந்த ஆடி அமாவாசையில் இதை நம்ம வழிபட்டு பண்ணோம்னா முன்னோர்களுக்கு நம்ம இது வரைக்கும் தேவசம் ஸ்ரார்த்தம் கொடுக்காத இருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ இதை நம்ம இந்த பலனோடு நம்ம செஞ்சுன்னு வரும்போது நமக்கு ஒரு எடுத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், தடைகள், பிரச்சனைகள், மன உளைச்சல், குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா குலதெய்வனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி ஆகி விலகி நமக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அன்றைக்கி ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அதனால் அன்றைக்கி அன்னதானம் போடுறதோ, விரதம் இருந்து வழிபடுறதோ, கோவிலுக்கு போகிறதோ, குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறதோ, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் தீபம் போடுறதோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதனால் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கோ நமக்கோ உடல் ஆரோக்கியத்திலேருந்து நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கலாம். நல்ல தெய்வ அனுகிரகம் என்றைக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகம் க்ஷேமமடையணும், சுபிட்சமாக இருக்கணும். ஜெய் பகவதி, ஜெய் ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்.